வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 30ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க டிசம்பர் 19 முதல் ஜனவரி 18ஆம் தேதி வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டது. இந்நிலையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றுடன் கால அவகாசம் நிறைவடைந்த நிலையில் 30ஆம் தேதி வரை நீட்டித்து தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், இது தொடர்பான விவரங்கள் என்ன? வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க தற்பொழுது கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று வரை முடிவடைந்த கால அவகாசம் திரும்பவும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்கள். வணக்கம். நீங்கள் குறிப்பிட்டது போலவே நேற்றுடன் அந்த வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்தம் மேற்கொள்வதற்கான பணிகளை மேற்கொள்வதற்கான கால அவகாசம் நிறைவடைந்திருந்தது. இந்த நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த தேதியை நீட்டிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளார்கள். அதன் அடிப்படையில் வரக்கூடிய ஜனவரி 30ஆம் தேதி வரை இப்பணிகளை மேற்கொள்ளலாம் என்ற ஒரு அறிவுறுத்தலை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. எஸ்ஐஆர் கணக்கெடுப்பு பணிகள் கடந்த நவம்பர் 4ஆம் தேதி முதல் டிசம்பர் 14ஆம் தேதி வரை நடைபெற்று வந்த நிலையில் டிசம்பர் 19ஆம் தேதி புதிய வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையில் ஏற்கனவே இருந்த 97.37 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டு தமிழகத்தின் தற்போதைய தகவலின் அடிப்படையில் 5,43 லட்சம் வாக்காளர்கள் இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த புதியதாக வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் ஆட்சேபனை இருப்பவர்களும் புதியதாக 18 வயது பூர்த்தியான நபர்கள் புதியதாக வாக்காளர் பட்டியலில் இணைய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையின் அடிப்படையிலும் ஜனவரி 18ஆம் தேதி வரை அப்பணிகளை மேற்கொள்ளலாம் என்ற ஒரு அறிவுறுத்தலை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருந்தது. நேற்றுடன் கால அவகாசம் என்பது நிறைவடைந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் வாக்காளர் பட்டியலில் புதியதாக பெயர் சேர்க்க மற்றும் 13,3487 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அதோடு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையிலும் வாக்காளர்களை புதியதாக சேர்க்கக்கூடிய கோரிக்கையின் அடிப்படையிலும் வரக்கூடிய ஜனவரி 30ஆம் தேதி வரை இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பையும் இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. அவ்வாறு மேற்கொள்ளப்படக்கூடிய பணிகள் நிறைவடைந்த பிறகு சரிபார்ப்பு பணிகளுக்கு பிறகு பிப்ரவரி 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் இந்திய தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட இருக்கிறது. அவ்வாறு வெளியிடப்படக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையத்தால் வெளியிடக்கூடிய அந்த இறுதி வாக்காளர் பட்டியலின் அடிப்படையிலேயே 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெறும், வாக்குப்பதிவு நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பையும் இந்திய தேர்தல் ஆணையம் தற்போது வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.